எப்போ பார்த்தாலும் ஏன் வந்து சிஎம் விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேகாவினுடைய அன்அஃபிஷியல் பிஆர்ஓ மாதிரி இருக்கிறியே அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க. படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், நானும் ஒரு பத்திரிகையாளராகத்தான் பேசுகிறேன். எனக்கு தாவேகாவில் எந்த பொறுப்பும் கிடையாது, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே வேளையில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுப்பார்கள், சிறப்பான ஆட்சி செய்வார்கள் என்ற மக்கள் போல் ஒரு நம்பிக்கையில் தான். ஏன்னா கடந்த கால ஆட்சி, அதற்கு முந்தைய ஆட்சி, மக்களே ஏன் இப்படி ஒரு புதுசாக ஒரு ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டாங்க. புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அப்படின்ற எண்ணம் தான். இது நாம் ஒன்றும் முடிவு பண்ணது கிடையாது. 1,60,00,000 மேல் தாவேகாவிற்கு வாக்கு கிடைத்துள்ளது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் வந்து விஜய் தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த 30, 32, 33 நாளில் தமிழகத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. அத்தனை கொலை, கொள்ளை, பாலியல் ரீதியான குற்றங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம துறை சார்ந்த நண்பர்கள்லாம் கூட கேட்குறாங்க. வந்து கண்டிப்பாக அதையும் சுட்டி காட்டி தான் ஆகணும். அது நேற்று கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயது குழந்தை, பெண் குழந்தை, அவனை பிடிச்சிட்டாங்க. இந்த பீகாரை சேர்ந்தவனை. அந்த கும்மிடிப்பூண்டி மக்களே வந்து எல்லா இடங்களையும் நடக்குது. வந்து அது என்ன வந்து குழந்தை, அது என்னையா நீங்கள் வந்து என்னையா பண்ணுறீங்க? நீங்கள் எந்த லோகத்துலையா நம்ம இருக்கிறோம்? கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அளவில் இருந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. எங்கே போனீங்க சிஎம் சார், எங்கே போனீங்க விஜய் சார் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து இந்த மக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் குரல் கொடுக்குறாங்க. அப்புறம் சில கட்சியினுடைய ஐடிவிங் இதுக்கு கரெக்டாக இந்த நேரத்தில் தானே அரசியல் பண்ணுவாங்க. ஆனால் பொதுவாக கேள்வி என்னென்னா, கடந்த ஆட்சியில் இந்த மாதிரியான தவறுகள், இந்த மாதிரியான குற்றங்கள், இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு மக்கள் வெறுத்து போய் தானே வந்து உங்ககிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாரும் பெரும்பான்மையான சொல்கிறது என்னென்னா, எங்கள் ஒரு 6 மாதமாவது அவகாசம் கொடுங்க, ஒரு 3 மாதமாவது கொடுங்க அப்படின் பொழுது 32, 33, 34 நாள் ஆயிடுச்சு அப்படின்போது ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் தானே இருக்குது. பவர் சென்டர் நீங்கள் தானே. நீங்கள் என்ன பண்ணாலும் அது முடிவு தானே. ஏன் இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி. யார் இவர்கள், எங்கே இருக்கிறானுங்க இவனுங்க? கடுமையான சட்டம் ஏன் கொண்டு வர முடியாது? ஒரு அம்மா அந்த கும்மிடிப்பூண்டியில் ஒவ்வொன்று அழறாங்க. வந்து அரபு நாட்டில் கொடுக்குற மாதிரியான ஒரு தண்டனையை கொடுங்கன்னு அழறாங்க. வந்து உண்மையிலே நமக்கே பதறுது. வந்து சின்ன பிஞ்சு என்ன தெரியும், பிஸ்கெட் வாங்கி தரேன்னு கூட்டு வைக்கிறான் அந்த ராஸ்கல். வந்து அவனுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? வந்து குறிப்பாக அந்த கும்மிடிப்பூண்டி என்னன்னா, ஆந்திரா முடிந்து தமிழகத்தினுடைய எல்லை. ஆந்திரான்னு தாண்டி வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பெரும்பான்மையான வாகனங்கள், பெரும்பான்மையான ஆட்கள், அதுதான் நுழைவாயில். அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஊர் முழுக்க வட மாநிலத்துக்காரங்க இருக்காங்க. வந்து அவங்கள யாரும் மானிட்டர் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கா, என்ன கார்டு இருக்குது, எதையுமே இது பண்ணுறதில்ல. அவனு பாட்டுன்னு வரானுங்க, இங்கே ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறானுங்க, அவனு பாட்டு இருக்கானுங்க, செங்கல் சூளையில் வேலை செய்கிறானுங்க, கட்டட வேலை செய்கிறாங்க. இவங்க யார் என்னன்னே தெரியல, ராத்திரியில் ஜட்டியோட போகிறானுங்க. ஒருத்தர் பேசுகிறார், வந்து எங்களுக்கே பக்குன்னு பயமாக இருக்குன்னு ஒரு டிரைவர் சொல்கிறார். வந்து நான்லாம் வண்டி ஓட்டி லாரி ஓட்ட ஆரம்பிச்சேன்னா வீடு திரும்புறதுக்கு 1 மாதம் ஆகுங்க. ஆனால் பயம் ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன் பண்ணி பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. இவங்களாம் யார்? இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மானிட்டர் பண்ண முடியாதா? இந்த குற்றங்களை தடுக்க முடியாதா? இனி இந்த குற்றங்கள் செய்தால் அவ்வளோதான் மவனே உனக்கு அப்படின்ற ஒரு தண்டனையை கொண்டு வர முடியாதா அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முதல்வருடைய பார்வைக்கு மக்களுடைய சார்பாக நாம் கொண்டு போய் சேர்க்குறோம். கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். ஆனால் ஒரு ஆட்சியை போற்றி புகழ்வதற்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே மாதிரி தவறை சுட்டி காட்டுவதற்கு உரிமை இருக்குது. அதுதான் ஊடகத்தினுடைய ஒரு நடுநிலை. சரி, நேற்று ட்ரெண்டிங்கில் விட்ட ஒரு விஷயம், சிஎம் விஜயே வந்து அப்பயே சொன்னார், என்னை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. அந்த பர்சனல் அட்டாக் குறிப்பாக விஜய் அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கு, அது என்ன ஆக போகுது, ஏது, 2 பேரும் குடும்ப நல கோர்ட்டுக்கு செங்கல்பட்டுக்கு வருவாங்களா, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் போடுவாங்களா, இல்லை வாய்தா கொடுப்பாங்களா, இப்படியா இருந்தது. எங்கள் ஒரு முதல்வர் போய் வருவாரா செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு, இப்படிலாம் விவாதம் இருந்தபோது திடீர்னு என்ன ஆகி போச்சு, சோஷியல் மீடியா நேற்று இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆகிடுச்சுங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு. நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா அதை வச்சு தானே இப்போ வரைக்கும் இது பண்ணுறீங்க.
நீங்கள் சொந்த மனைவியை வீட்டில் சேர்க்கலை, சொந்த மகளை வந்து துரத்தி விட்டீங்க, நீங்கள் என்ன ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணுறீங்க, நீங்கள் என்ன உலகத்துக்கு போதிக்கிறீங்க, நீங்கள் என்ன பெண்கள் விடுதலை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. அதே வேளையில் ஒரு குடும்பத்துக்குள்ளே 1000 இருக்கும். எல்லா குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனை தானேங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு வந்து யாரும் போய் ஊடுருவி பார்க்க முடியாது. 2 பேருமே யாரும் வாயை திறக்கல. அது திருமதி சங்கீதாவாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், அது யாரும் பொது வெளியில் சம்மந்தமாக பேசவே இல்லை. ஆனால் சேர்ந்து வாழட்டுமே, நல்லா இருக்கட்டுமே, வாழ்த்திட்டு போங்களேன். ஒன்றுமணியே குடும்ப நல கோர்ட்டு இவங்கன்னு கிடையாது. எந்த விவாகரத்து வழக்கு வந்தாலும் சீக்கிரமாக அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. பல கட்டமாக அவங்கள்ட்ட டைம் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து தான் இருந்து பாருங்கன்னா என்ன, ஏன்னா 1000 காலத்து பயிர்னு சொல்லியிருக்காங்களே. சரி, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா நாங்கள் பேச வைக்கணும் அப்படின்னா அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டபோது அதை நீதிபதி மறுத்துட்டார். ஆகஸ்ட் 7ஆம் தேதி அந்த வழக்கை வந்து தள்ளி வச்சுட்டார். இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் வழக்கமாக இந்த சினிமாக்காரர்களுக்கு தான் டக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு சிஎம் விஜய். சினிமாக்காரர்களை பார்க்குறதுல அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். வரிசையாக அவங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்க வீட்டில் கொஞ்சம் பேரை பார்ப்பார், தலைமைச் செயலகத்தில் கொஞ்சம் பேர் பார்ப்பார். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்றைக்கி சிஎம்மாக பார்த்துட்டேன், அவர் வந்து தமிழன் படத்தில் நடிக்கும்போது எப்படி இருந்தார் தெரியுமா, கில்லியில் நடிக்கும்போது எப்படி தெரியுமா இது பண்ணார் அப்படின்ற ஒரு புகழாரங்கள்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கேப்பா இருந்தீங்க அப்படின்ற கேள்வி தாவேக்கானுடைய அடிமட்ட தொண்டன் கேட்குற கேள்வி. அது எங்கிட்டே கேட்டிருக்காங்க. நீங்களாம் அப்போல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க, பயந்துக்கிட்டு இருந்தீங்க, ஒரு ஆதரவுன்னு கூட இல்லை, வந்து ஒரு போஸ்ட் கூட நீங்கள் போடல, ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. அதாவது எலெக்ஷன் முன்னாடி இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறீங்க விஜய் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பெரும்பான்மையானவர்கள் போடல. ஆனால் ஜெயிச்ச பிறகு இவ்வளோ பேர் வராங்கன்னா இதுதாங்க உலக நீதி. அதே வேளையில் இது சினிமாக்காரர்கள் வந்து 6 காட்சி வேணும் அப்படின்னோடனே அதுக்கு ஜீவா போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னாங்க. வந்து 6 காட்சி இருக்கிற, ஒரு காட்சி 2 காட்சிக்கே வந்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. சரி, இது மாதிரியான சலுகைகள் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து வெறுப்பாடிஞ்சிருவாங்க. பாருங்கள், ஒரு சினிமா துறையிலேருந்து வந்ததுனா சினிமாக்காரர்லாம் ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த கடந்த கால ஆட்சியில் நிறைய சொல்லலாம். வந்து கலைஞருக்கு அப்படி தான் வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, கலைஞர்களுக்கு வந்து கௌரவ விழா, அப்புறம் வந்து பொன்னர் சங்கர் படம், இன்னும் வந்து என்னது உளியின் ஓசை, இப்படிலாம் வந்து ஏறக்குறைய கோடமாகவே அங்கே தான் இருந்தது வந்து. ஆனால் அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து நிறைய பேர் பெரும்பான்மையாட்டில் கிட்ட சேர்க்கவே இல்லை. அப்படி தூரம் போய் நில்லுங்கன்னு கடந்த ஆட்சியில் நமக்கு தெரிஞ்சது. வந்து ஒவ்வொருத்தரும் மேடை பிடிச்சி பேசுகிற பேச்செல்லாம் தெரிஞ்சது. வந்து என்னென்ன பேச்சு பேசுனாங்க. வந்து அதுவும் குறிப்பாக சிஎம் விஜயை அவர் கூட நடித்த ஆட்களே என்னெல்லாம் பேசுகிறாங்க, அவரால் பயன்பெற்றவர்களாம், சினிமாவில் பயன்பெற்றவர்களாம் என்னென்ன பேசுகிறாங்க. வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுங்கன்ற நான். சாமானிய மக்களை போய் பாருங்கள். அதே வேளையில் நேற்று ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து கீர்த்தி சக்கரா விருது வாங்கின அந்த இராணுவ வீரர், அவரை பார்த்துருக்காரு சிஎம். தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒரு பயங்கரவாத தாக்குதலில், ஜம்மு காஷ்மீரில் நடந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலில் குண்டு வந்து அவருடைய தாடையை தொலைத்து போய் அதுலேருந்து மீட்டு முதுகு பகுதியில் அவ்வளோ பெரிய காயம். அவர் ஜனாதிபதி கிட்ட விருது வாங்கும் போதே அந்த அரங்கமே அப்படி கைத்தட்டு இது பண்ணுது. அவ்வளோ தூரம் போராடி பல வீரர்களை காப்பாற்றிருக்காரு. இவர் என்னங்க சிஎம் கண்டுக்கவே மாட்டாரா, இவருக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாரா அப்படிலாம் இருந்தபோது அவரை தலைமைச் செயலகத்துக்கு வர வச்சு 48 லட்சம் ரூபாய் அவருக்கு வந்து காசோலை கொடுத்து அவர் கௌரவப்படுத்தியிருக்கார். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் இது மாதிரியான ஒரு விஷயங்களை பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது வழக்கம் போல் ஒரு இன்டர்வியூவில் திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களிடம் இந்த 30 நாள் ஆட்சி, தவேகாவினுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே முகமே மாறிட்டு நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு, நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பலை, இன்னும் கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணட்டும், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு. எங்கள் கணவருக்கு, அது தலைவர் தான் சொல்கிறாங்க ரஜினிகாந்த் அவர், அப்போவே ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ எல்லாருக்குமே தெரியும், அப்போவே ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த சமயத்தில் அவர் இந்த நாற்காலியில் உட்காந்துருந்தார்னா இன்றைக்கி வேறு லெவல் அப்படின்னாங்க. உண்மைதான் அது. அந்த நேரத்தில் அவரை கையை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அது வேணான்ட்டு போயிட்டார் வந்து. அதையும் ஒரு பக்கம் அவங்க சொல்கிறாங்க, இதையும் ஒரு பக்கம் விமர்சனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், டாஸ்மார்க்கில் 200 பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டாஸ்மார்க் நிர்வாகம் 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார்கள். அதுவும் மானிட்டர் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக? இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா,
பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடினப்போ எல்லாரும் கேலி பண்ணாங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் எங்கெங்கே வந்து பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இது யார் ஆட்சிக்கு வந்தாலும் எல்லாம் 10 ரூபாயெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இது பண்ண முடியாதுங்க. வந்து இவரே கூட வேறு வழியாக யாருக்கோ வந்து இந்த 10 ரூபாயை வந்து கணக்கில் காட்டாமல் சேர்த்து விடுறான்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆனால் இதற்காக ஆட்களை போட்டு துறை ரீதியாக மானிட்டர் பண்ணி 200 பேரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாது. இனிமேல் குடியே ஒழிச்சிடணுன்ற நான் வந்து குடியே ஒழிச்சிடணும். அப்புறம் மிக முக்கியமான விஷயம் 717 கடைகள் மூடினதாக வந்து சிஎம் சார் வந்து ப்ரூடாக விட்றாரு. அப்படிலாம் மூடல அப்படின்னு நேற்று ஒரு ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துட்டாங்க. 717 கடை எங்கெங்கெல்லாம் மூடி இருக்காங்க, எந்தெந்த பாயிண்டில் அப்படின்னு கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் விமர்சனம் ஆட்சியில் இருந்தால் விமர்சனம் வரதான் செய்யும், இன்னொரு பக்கம் ஆதரவும் வரதான் செய்யும். இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி அரசியல் பண்ணுறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் என்னன்றீங்க, இப்போ வந்து எல்லாரும் ரீல்ஸ் எம்எல்ஏ, ரீல்ஸ் அமைச்சர், இவங்க எங்கே போனாலும் வந்து கேமராவோட தான் போகிறாங்க. எங்கே போனாலும் ஒரு நலத்திட்டத்துக்கு போனால் கேமராவோட போகிறாங்க. ஒரு கோவிலில் பிரசாத கடைக்கு போனால் கேமராவோட போகிறாங்க. ஏங்க இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இருக்குதுங்க. கடந்த கால ஆட்சியில் என்ன நடந்தது அது? கடந்த கால ஆட்சியில் என்ன நடந்தது அது? இதுதானே. இப்போ அவங்க ரீல்ஸ் எடுக்கலனா கூட அத்தனை பேர் செல்ஃபோன் வச்சுக்கிறாங்களே. இன்றைக்கி என்ன கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இன்ஸ்டா, ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இதில் ஒரு கூட்டமே இருக்கிறாங்க. வந்து ஏதோ இவங்க தான் ஆள் செட் பண்ணி போய் ரீல்ஸ் எடுக்கிறதா வந்து இந்த விமர்சனங்கள் இருக்குது. இவ்வளோ விமர்சனங்களையும் கடந்து தான் ஆட்சி செய்தாக வேண்டும். அதை தாண்டி மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை சிஎம் விஜய் அவர்கள் தருவார் என்று பல பேருடைய நம்பிக்கை. அப்படியே போட்ட 6 ஆட்சியாக விஜயுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.